அதான் பிகேஸ் ஒரு பர்த்தை நீங்க வந்து தியாகம் பண்ணிடுங்க. இந்த பர்த்தை 84 பர்த்தை பாபா என்ன பண்ணிடுவாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா மாத்துவாரு. ஆனா இந்த ஒரு பர்த்தை கொஞ்சம் விட்டுருங்க, பாபாவுக்காக தியாகம் பண்ணுங்க. முதல்ல நம்மள புதுசா மாத்துற, பழச புதுசா மாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் சொல்றாரு, உலகத்தையே என்னால மாத்த முடியுது ஈஸியா, ஒரு செகண்ட்ல பழைய 5 தத்துவங்களை டக்குன்னு புதுசா மாத்துவாராம். ஆனா இந்த மனசு இருக்கே பிகேஸ் 100 வருஷமா போராட்டமா, மனுஷங்களோட மனசை மாத்துறதுக்கு 100 வருஷம் போராடுறாரு. 5 தத்துவங்களை ஒரே செகண்ட். இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, உலகத்துல எதுவுமே தெரியாத, யாருக்குமே எதுவுமே தெரியல. தற்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். மேலும் ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்மாவாகிய நான் அழிவற்றவன், இந்த உடல் அழியக்கூடியது ஆகும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி இந்த முயற்சி மட்டும் பண்ணுங்க. முதல்ல இன்றைய நாள் நான் ஒரு ஆத்மா, என்னுடைய தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சிவபாபா புரிய வைக்கிறாரு, சூக்ஷ்ம உலகம் அப்படிங்கிறதே காட்சி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆகும். இந்த எலும்பு மண்டவோட மாலைலாம் போடுறதுக்கு எங்க போறது? சங்கர் சூக்ஷ்ம உலகத்துல இருக்காரு, அவருக்கு பூலோகத்துல பார்ட்டு கிடையாது. மண்டவோடு சூக்ஷ்ம உலகத்துல எங்கிருந்து கிடைக்கும்? கிடைக்குமா? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன் இதெல்லாம் காட்சி பாக்குறாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு கூட ஒரு அவ்வியக்த ஃபரிஷ்தா உருவம் மேல இருக்கு. இங்க நாம புருஷார்த்தா பண்றோம். நம்ம ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவ்வியக்த ஃபரிஷ்தாவா மாறுவோம். ஏற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில இருப்போம். சரீரத்தை விட்டா நேரா எங்க போவோம்? சாந்தி தாம் தான். அவங்கவுங்களுக்கு ஒரு கர்ம கணக்கு, அவங்கவுங்களுடைய கர்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ண போறோம். எங்க இருந்து வந்தோமோ அங்க என்ன பண்ண போறோம்? அவசியம் போக போறோம். நாம் புரிந்துள்ளோம், நாம் எல்லாருமே அந்த வீட்டை சார்ந்தவர்கள். ஒரு வீட்டு, நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா யாரு? ஒரு சிவ பாபா, ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்றோம்ல. நம்ம எல்லாருமே ஒரு சிவனோட குழந்தைங்க. வீடு அங்க இருக்கு. அங்க இருந்து நடிக்கிறதுக்காக வந்துட்டு மறக்கலாமா? மறக்கலாமா? சப்தத்திற்கு அப்பாற்பட்ட இடம் நிர்வான் தாம், அங்கதான் ஆத்மா வசிக்கக்கூடிய இடமாகும். பரந்தாமத்துல சவுண்டே இருக்காது, அதனாலதான் அதுக்கு சாந்தி தாம்னு பேர். அமைதியா இருக்கும். சில மனிதர்கள் நினைக்கிறாங்க, நான் சாந்தி தாமத்துல போய் கலந்துர போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கிளம்புறாங்க. கலக்க முடியுமாங்க? ஒருவேளை பரந்தாமத்துல போயிட்டு நான் வந்து அப்படியே கடவுளோட கடவுளாவே கலந்துட்டேன்னே வச்சுக்கோங்க, அப்ப ஆத்மா செத்து போச்சுன்னுலாம் அர்த்தம். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் தப்பாயிடுது இல்ல? ஆத்மா வினாஷி ஆயிடும். அப்புறம் அடுத்த ரோல் யார் பிளே பண்ணுவாங்க கல்பத்துல? இங்க எவ்வளவு ஜீவ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்களோட ரோலை அவங்கவுங்க தான் பிளே பண்ணணும். இங்க என்னெல்லாம் பிளே பண்ணாங்களோ அடுத்த கல்பத்துல இதே ஆத்மாக்கள் அங்க வந்து பிளே பண்ணுவாங்க. அழிவற்ற ஆத்மா வந்து பார்ட் பிளே பண்ணிட்டே இருக்கு. அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்கின்றார்கள். ஆனா எல்லாருடைய வீடு எங்க இருக்கு? பரந்தாமம். இங்க நடிக்க வந்துட்டு மறந்து போயிட்டீங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மா வந்து ஒரு முட்டை வடிவமா காண்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், அதனுடைய ஒளி பிரகாசம் அந்த ஓவல் ஷேப்ல இருக்கும். அந்த பிரம்ம தத்துவம் தான் ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். இப்போ பாபா என்னெல்லாம் உங்களுக்கு சொல்றாரோ ஒரு ஒரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். சில பாயிண்ட் உங்களுக்கு ஒரு வேலை புரியலன்னு வச்சுக்கோங்க, முரளி பாயிண்ட் பாபா சொல்றது புரியல அப்படின்னா கிளாஸ்க்கு வராம நிறுத்திடாதீங்க. டெய்லி வாங்க. ஒரு நாள் புரியாதது ஒரு மாசம் கழிச்சு கூட புரியலாம், அப்புறமா புரிஞ்சுப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு கூட புரிய ஆரம்பிக்கும். ஆனா வர்றதை மட்டும் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து கிளாஸ் கேட்க கேட்க நம்மளுக்கு புரியாத விஷயங்கள்லாம் புரிய வைப்பாரு. மற்றவங்களுடைய சம்ஸ்காரம் சில சுபாவத்தை பார்க்குறோம். சம பிரதானமா ஒரு வேலை இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படியே பார்த்துட்டு சாட்சியா இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு. உங்களுக்கு ஒரு வேலை தமோ பிரதான சம்ஸ்காரம் இருந்துச்சுன்னா அது எப்படி பாக்குறீங்க? அதையும் சாட்சியா இருந்து பாருங்க, அப்புறம் சமாப்தி பண்ணிடுங்க. இந்த தமோ பிரதான சம்ஸ்காரம் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வேண்டாத சம்ஸ்காரம், தேவதைகளுக்கு இல்லாத சம்ஸ்காரம் என்ன உங்க மனசுல இருக்கு? இந்த 10 பொருத்தம் இல்லாத ஏதாவது சம்ஸ்காரம் இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா ஸ்வாகா பண்ணிடுங்க. ஸ்வாகா பண்ணிடுங்க, எரிச்சு சம்பல் ஆக்கிடுங்க. அப்ப வந்து சஃலதா, வெற்றி வந்து பிராப்தி ஆகும். மிகப்பெரிய போர் கண்ணு முன்னாடியே இருக்கு. மகாபாரத போர் வரப்போகுது. மகாபாரத போருக்கு முன்னாடியே கடவுள் வந்துட்டாரு. கீதை எபிசோட நடந்துட்டு இருக்கு. போர்லாம் நடக்கும்போது நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்றார். போர் நடக்கும்போது இங்கதான் இருப்பேன், ஆனா கண்ணுக்கு தெரியாத சூக்ஷமமா இருப்பார். புதுசா வராங்க, 7 நாள் கிளாஸ் கேட்கறாங்க, உடனே காம விகாரத்தை வெற்றி அடைஞ்சிடுவாங்க ஒரே நாள்ல. அப்படின்லாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சம்ஸ்காரம் பிளட்ல ஊறி போயிருக்குல, கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும்.
பாபாக்கு லெட்டர் எழுதுறாங்க, பாபா நான் விஷக்கடல்ல மாட்டிட்டேன், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. இப்போ நீங்கள் வந்து கட்டளையை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். சொன்ன வாக்கு தவறிட்டீங்க. பாபா நம்மளுக்கு என்ன கட்டளை பிறப்பிச்சு இருக்கிறாரு? இங்கே இந்த ஒரே ஒரு விகாரத்தை மட்டும் வெற்றி அடைஞ்சிடுங்க. உங்களை நான் வந்து கண்டிப்பா நான் சத்தியத்துக்கு ஃபர்ஸ்ட் பர்த்லேயே அனுப்பிச்சிடுறேன் கிருஷ்ணரோட அப்படின்றார். ப்ராமிஸ் அவர் சொல்றார். பகவான் ஒரு நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நாமளும் கடவுளுக்கு ப்ராமிஸ் பண்றோம். ஆனா இறைவன் சொல்ற ப்ராமிஸ் அப்படியே செய்வார், சொன்ன சொல்ல காப்பாத்துவார். இந்த ஒரு விகாரத்தை வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா சத்தியத்துல ஸ்டார்டிங்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றார். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், எந்த ஃபேமிலியிலுமே தூய்மை கிடையாது, லௌகீக ஃபேமிலியில